மார்க்கு 9ஆம் அத்தியாயத்திற்கு வாருங்கள். மார்க்கு 9ஆம் அத்தியாயம் முதல் 8 வசனங்கள் நமக்கு தெரிந்த பகுதி. எனவே அதை முழுவதுமாக நான் வாசிக்கவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேல் போகிறார். அங்கே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யேகமாய் ஓப்பன்லி அவர் டிரான்ஸ்ஃபிகர்ட், மறுரூபமாகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் ஓப்பன்லி காட் டிரான்ஸ்ஃபிகர்ட் on the mount which we now call as the Mount of Transfiguration before Peter, James and John. அதில் 6ஆம் வசனத்திலே ஒன்று நடக்கிறது பாருங்கள். மார்க்கு 9ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தில், He did not know what to say, for they were greatly afraid. இதில் பேதுரு ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோங்கிறார், அல்லதுன்னா போடுவதற்கு அனுமதி கொடுங்கள்னு கேட்குறாரு. தட்ஸ் இம்ப்ளைட். லெட் அஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ளீஸ் கிவ் மீ பெர்மிஷன் டு ஜஸ்ட் புட் அப் ஷெட் 3 sheds ஃபார் யூ. எப்போ யோசிக்கிறது, இது பவுல் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அவருக்கு கூடாரம் போட்டு தெரியும். பேதுரு, யாக்கோபு, அவனுக்கு மீன் தானே பிடிக்க தெரியும். சரி, எனிவே ஒருவேளை அந்த கடலோரத்தில் இருக்கும்போதே ஏதாவது குடிசை போட்டு பழக்கம் இருக்கும். ஸோ நம்ம கூடாரம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது ஏன் சொன்னாரா? 6ஆம் வசனத்தில், He did not know what to say. நம்ம நிறைய பேர் பிரச்சனை தானே, என்ன சொல்லன்னு தெரியாது. ஏன் என்ன சொல்லன்னு தெரியல? பக்தி பரவசம், ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட். சும்மாவா? மேலே வந்து ஒரு விஷன், அங்கே இருந்து ஒரு வாய்ஸு, அங்கே இருந்து விசிட்டர்ஸு. இதெல்லாம் சாதாரண காரியமா? இதெல்லாம் பார்த்த உடனே அவர் பயந்து, அந்த பயங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா பக்தி பரவசம், ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட்டில் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அவர் கேட்டார். இந்த விண்ணப்பத்திற்கு, இந்த வேண்டலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் தரவில்லை. அவர் அவர்களுக்கு வேறு விதமான பாடங்களை கற்பித்தார். என்ன தெரியுமா? 2 தவறுகளை அவர் அங்கே திருத்தினார். ஒன்று, do not compare Jesus with anyone. எவரோடும் இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதை ஏன் ஆண்டவர் அங்கே போதிக்கிறார் என்று நான் அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா? 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். A cloud came and overshadowed them. அதில் என்ன வாசிக்கிறோம்னா, பேதுரு இவ்விதமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இது லூக்காவிலும் இது உண்டு, பேதுரு இவ்விதம் பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு மேகம் வந்தது அப்படின்னு சொன்னால் there is a correction. Heaven does a correction there. பிரியமானவர்களே, இந்த விஷன்ஸு, இந்த வாய்ஸஸ்ஸு, இந்த விசிட்டர்ஸு, இதெல்லாம் ரிலீஜியஸ் வேர்ல்டில் வரும் பொழுது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் தெரியுமா? we lose the preeminence of Christ. இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், அங்கே போனேன், எங்கே போனேன், கர்த்தர் அதை சொன்னார், இதை சொன்னார், இதை சொன்னார் அப்படின்னா ஒரே மக்களை பரவசப்படுத்தும் பொழுது நம்முடைய கவனம் எங்கே ஈர்க்கப்படுகிறது தெரியுமா? அல்லது எங்கே இருந்து நீக்கப்படுகிறது தெரியுமா? கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கும்படி, that he might be the preeminent. அந்த preeminent, not just importance, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். preeminence of Christ. அந்த preeminence of Christ நம்ம அதை என்ன பண்ணிடுறோம்? நம்ம பல நேரங்களில் நம்ம இழந்து போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவனுடைய preeminence, முதன்மை, மையம், பிரதானம், சென்ட்ராலிட்டி, preeminence, இதையெல்லாம் நாம் மறந்து போகும் பொழுது என்ன செய்கிறோம் தெரியுமா? யாராவது ஒருவரை நாம் வணங்க ஆரம்பித்து விடுவோம். அதான் நடந்துச்சு வெளிப்படுத்தல. தரிசனம் எப்படி சாதாரண தரிசனமா? யோவானுக்கு வந்தது சாதாரண தரிசனமா? பரலோகம் திறந்திருக்கிறது, அங்கே அது வர்றது எல்லாம் பார்த்துட்டு, அது யார் சொன்னது? ஒரு தூதன், ஒரு ஊழியக்காரன் சொன்னது. அதை பார்த்த உடனே யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்து தன்னை எப்பொழுதுமே இயேசுவுக்கு பிரியமாக இருந்த சுவிசேஷன் சொல்லி கொடுவார். தான் பேரை ஒரு நாளும் சுவிசேஷன் சொல்ல மாட்டார். அவ்வளோ இயேசுவோடு ஐ எம் க்ளோஸ் டு ஜீசஸ்ன்னு சொல்லி அப்படி கிளைம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர்
இவைகளை எனக்கு அறிவித்த தூதனுடைய பாதத்தில் விழுந்தேன். I worship the angel who showed me these things. அப்போ தூதன் சொல்கிறான், நானும் ஒன்னே மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா. worship God, ஆண்டவரை தொழுது. 60 வருஷம் ஆண்டவரோட நடந்த, 3 வருஷம் இயேசுவோடு மார்பில் சாய்ந்துக்கிட்டு நெருக்கமாக இருந்த ஒரு சீஷனுக்கு ஆஃப்டர் ஆல் an angel has to teach the ABC, worship God. புரியுதா? எங்கே நம்ம ஓட்ட ஓடுறோம் பார்த்தீங்களா? அவ்வளோ வழிபாடுகள் தந்த பிறகு தேவனை தொழுது கொள், என்னை தொழுது கொள்ளாதே. சரி, 19ஆம் அத்தியாயம் முடிஞ்சுது, 20ஆம் அத்தியாயம், 21ஆம் அத்தியாயம் முடிஞ்சுது. 22ஆவது அத்தியாயத்தில் ஐயா மறுபடியும் விழுந்துட்டார். யோவான் மறுபடியும் விழுந்துட்டார் அவனுடைய பாதத்தில். நான் எப்போ நினைக்கிறது, நல்ல நேரம் பைபிள் 23ஆம் அத்தியாயத்தில் முடியுது, மற்றபடி யோவான் 3 நேரம் விழுந்திருப்பார். ஏன் விழுந்தார்? பரவசம். சரி, பரலோகத்தை சும்மா ஒரு லைட் வந்தாலே நம்ம பரவசப்படுவோம். அது எந்த லைட்டோ, அது காட்ஸ் லைட்டோ அல்லது சேட்ட லூசிஃபருடைய ஏஞ்சல் ஆஃப் லைட்டோ, ஏதோ ஒரு லைட்டு பார்த்தாலே நம்ம அப்படியே ஃப்ளாட்டு. பரலோகம் பார்த்த பரவசத்தில் அந்த preeminence of Christ, the only worship worthy God, அந்த அடிப்படையே ஆடுது பார்த்தீங்களா? ஒரு யோவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் காணுமானால், if a person like John the Apostle, John the Divine அப்படி நம்ம பேரெல்லாம் கொடுப்போம், அவருக்கு இந்த ஆட்டமானால் நம்மளாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, அது மட்டுமா? லூக்காவுக்கு வாங்க. இதே சம்பவத்தில் இன்னொரு பிளண்டர் நடக்குது. லூக்கா 9, அந்த preeminence of Christ மறந்துட்டா நம்ம என்ன செய்வோங்கிறதுக்கு லூக்கா 9ஆம் அத்தியாயத்துக்கு வாங்க. 9ஆம் அத்தியாயத்தில் தான் நம்ம அந்த மறுரூப முறை குறித்து வாசிக்கிறோம். அந்த 46ஆம் வசனத்தை பாருங்க. Then a dispute arose among them as to which of them would be greatest. அவர்களில் யார் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள் போட்டா போட்டி உண்டானது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிரதானத்துவத்தை, preeminence of Christ மறக்கும் பொழுது நம்ம ஒருத்தர் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருப்போம். முக்காவாசி சபைகளில் நமக்கு நிறையா சண்டைகள் இருக்க காரணம், அவர் சொல்கிறது சரியில்லை, அந்த வியூ சரியில்லை, இந்த ஃபிலாசபி சரியில்லைங்கிறதெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்ன தெரியுமா? We have lost sight of the preeminence of Christ. கிறிஸ்து எவ்வளவு பிரதானமானவர் என்பதை நாம் நம்முடைய கண்களிலும் நம்முடைய மனதிலும் பதிக்க தவறிவிட்டோம். அது தவறிவிட்டால் நம்ம தான் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். கேண்டில் லைட்டும் டியூப் லைட்டும் ஒருத்தர் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் கம்பேர் பண்ணுவாங்க? சூரியன் பக்கத்தில் போகிற வரைக்கும். கரெக்டாக? ஒன்ஸ் யூ கோ நியர் த சன், where is competition and comparison between the candle light and the tube light? இதை விட வெளியாக என்னால் இதை விளக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டியது, நம்முடைய சபைகளிலே, ஆண்டவரே நீர் தலைவர், நீர் மையமானவர் என்கிற அந்த பரம தரிசனத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் தாரும். அது வந்துருச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் தன்னால் அப்படி விதறவே, இதெல்லாம் அப்படி தன்னால் விழுந்துடும், இதெல்லாம் ஃப்ரில்ஸு எல்லாம் அப்படி விழுந்துடும். அதுதான் முக்கியம். அடுத்து நாம் செய்கிற இன்னொரு தவறு, பக்தி பரவசம் வந்த உடனே அப்பா இங்கே நாம் இருக்கிறது நல்லது, நமக்கு நல்லது. இட்ஸ் குட் ஃபார் அஸ் டு பி ஹியர். இட் இஸ் குட் ஃபார் அஸ் டு பி ஹியர், பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் பீப்புள் இஃப் வி ஆர் ஹியர். கீழே போனோம். ஏன் தெரியுமா? அங்கே ஒருத்தனுடைய மகன் எப்பிலெப்டிக் பாய், காக்கா வலிப்பு, சீசைகளால் ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு பெரிய தேவையில் கிடக்கிறான் பள்ளத்தாக்கில். மலை அனுபவத்திலே உட்காந்துட்டு கூடாது, கீழே போகணும். யூ ஷுட் மீட் த நீட்ஸ் ஆஃப் பீப்புள். அங்கே போய் அவனை பார்க்கணும். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது அவன் ஓடி வரான், அவன் சீசைகளெல்லாம் கொண்டு வந்தேன், ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. they are not able to do anything, ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று சொல்கிறார். இதைத்தான் பெயர் தெரியாத எபிரேய நிருப ஆக்கியோன் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறார். எபிரேயர் 13ஆம் அத்தியாயம் 15, 16 வசனங்கள். By him
Let us continually offer the sacrifice of praise to God. That is the fruit of our lips, giving thanks to His name. நம்முடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை இடைவிடாமல் நாம் செலுத்துவோம். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் இப்போ ஏகப்பட்ட அங்கே எக்ஸைட்மெண்ட்டு, ரெனியூட் இன்ட்ரெஸ்ட்டு, ஒண்டர்ஃபுல். ஐ பிலீவ் அக்கார்டிங் டு A.W. Tozer, the missing jewel of evangelical Christianity is at last found. Good, but அடுத்த வசனம் சொல்றது 16. But do not forget to do good and share, for with such sacrifices God is pleased. புது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ், ஏற்கனவே 4 கீபோர்டு இருந்தால் 5வது கீபோர்டு ஒன்று வாங்கலாம். எல்லாம் நல்லது தான். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நல்லா உற்சாகமாக இருக்கலாம். 10% ஸ்கொயரு, 100 வாய்ஸஸ் ஸ்கொயரு, 1000 எல்லாம் வெரி குட். லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் குட். பட் அதில் என்ன டேஞ்சர்னா, we get so absorbed in the religious excitement that we forget those who are in need outside. இதில் மதிமயங்கி இதிலே அதிகமாக பரவசம் அடைந்து திளைத்து போய் உட்கார்ந்திருக்கிற நாம் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறந்து விடுகிறோம். அதனால தான் டூ நாட் ஃபர்கெட் நாங்கள் பைபிளில் இருக்குது. யூஸ்வலாக அதை ஃபர்கெட்ஃபுல்னஸ் அதில் வரும். இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நம்மளை அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் அந்த வெளியே இருக்கிறவங்களை கவனிக்கிறதுல போயிடும். இதில் அருமையான ஒரு சத்தியம் நமக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த நாளிலே இந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக வந்து கொண்டிருக்கிறது. Let us make 3 tabernacles. No, the prayer was not answered that way.